வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஸ்ரீவித்யா ஸ்ரீனிவாசன். குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் இன்று புதுடில்லியில் நடைபெறும் 18வது அரசு ஊழியர் தின விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றுகிறார். இந்த நிகழ்ச்சியின் இந்த ஆண்டிற்கான கருப்பொருள் விக்ஷித் பாரத், கடைக்கோடியில் குடிமக்களை மையமாக கொண்ட ஆளுமை மற்றும் வளர்ச்சி என்பதாகும். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் திரு ஜே.பி. நட்டா, திரு சிவராஜ் சிங் சௌஹான், டாக்டர் ஜிதேந்திர சிங், திரு ஜித்தன் ராம் மஞ்சி ஆகியோர் கலந்து கொள்கின்றனர். ராஜஸ்தான் மாநிலம் பலோத்ரா மாவட்டத்தில் உள்ள பச்பத்ராவில் அமைந்துள்ள நாட்டின் முதலாவது கிரீன்ஃபீல்டு ஒருங்கிணைந்த எண்ணெய் சுத்திகரிப்பு மற்றும் பெட்ரோ கெமிக்கல் வளாகத்திற்கு அருகில் ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்து கொள்ள இருந்த நிகழ்ச்சி ரத்து செய்யப்படுவதாகவும் மாற்று தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காரைக்கால் மாவட்டத்தில் 108 அவசரகால தொலைபேசி சேவையில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுள்ளது. இந்த தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யப்படும் வரை பொதுமக்கள் தங்களின் அவசர தேவைக்காக 9015015977 மற்றும் 8825268652 என்ற எண்களில் அழைக்கலாம் என மாவட்ட சுகாதாரத்துறை துணை இயக்குநர் தெரிவித்துள்ளார். மேற்கு ஆசியாவில் நிலவி வரும் பதற்றமான சூழ்நிலைக்கு இடையில் நாடு முழுவதும் எல்பிஜி சிலிண்டர் விநியோகம் சீராக உள்ளதாக மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகத்தின் செயலர் திருமதி சுஜாதா சர்மா கூறியுள்ளார். தமிழகத்தில் 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கு வரும் 23ஆம் தேதி நடைபெறவுள்ள தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் முடிவடைய உள்ளது. தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் இன்றிரவு 7:30 மணிக்கு ஹைதராபாத்தில் உள்ள ராஜீவ்காந்தி மைதானத்தில் நடைபெறவுள்ள போட்டியில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியும் விளையாடுகின்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.